டெவலப்பர் தன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த ஒரு ப்ரோஷரை வெளிப்படுத்த வேண்டுமா? அந்த ப்ரோஷரில் இருக்கிற விடயத்தை ஒப்பந்தத்துக்குள்ளே கொண்டு வராமல் விட்டால் கொண்டு வர செய்வது கொள்வனவுக்காரருடைய உரித்து. அவர் என்ன பொருளை கொள்வனவுக்காரருக்கு கொடுக்கிறார் என்பதனை தெரிவிப்பதற்கான மூலம்தான் புரோஷர். அது அப்ப தெரிய வரும். யாருக்கு தெரிய வரும்? அது அவர்களுக்கு மட்டும்தானே தெரிய வரும். இலங்கையிலே இரட்டை குடியுரிமை பெறாமல் ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி கொள்வனவு செய்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. குறித்த அரச நிறுவனங்களுக்கு தெரிய வந்தால் அது சிக்கலை அது அப்ப தெரிய வரும். யாருக்கு தெரிய வரும்? அது அவர்களுக்கு மட்டும்தானே தெரிய வரும். வணக்கம். பேசப்படாத விடயங்கள் கட்டாயமாகவே பேச வேண்டிய விடயங்களை சுமந்து வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. இன்ஃபார்மல் நிகழ்ச்சி தொடர்ச்சியாகவே இவ்வாறான விடயங்களைத்தான் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் ஒரு சிறப்பான விடயத்தை பேசப் போகிறோம். உணவு, உடை, உறையுள் எந்தளவு முக்கியம், அடிப்படை என்பது எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையிலேயே ஒரு வீடு வாங்குவதாக இருந்தால், அல்லது காணி வாங்குவதாக இருந்தால், அல்லது ஒரு கட்டடம் வாங்குவது மிக அத்தியாவசியமாக எங்களுடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த காணி, வீடு, கட்டடங்கள் வாங்குகின்ற பொழுது எந்தெந்த வகையிலே சட்ட ரீதியான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்தெந்த இடங்களிலே நாங்கள் பொதுவாக ஏமாற்றப்படுகிறோம் என்ற விடயங்களை நாங்கள் தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் அந்த காணி கட்டடங்களை வாங்குகின்ற பொழுது நாங்கள் நியாயமான விலை கொடுத்து வாங்குவதாக அல்லது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வாங்குவதாக உணர்ந்து கொள்வோம். அது சம்பந்தமாக இன்றைய தினம் பேசப்போகிறோம். எங்களோடு சட்டத்தரணி கணேசராஜா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். முதலாவதாகவே ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கின்றேன். சட்டத்தரணி அவர்களே, அப்பா அம்மா இருக்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு 4-5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு காணியாக இந்த காணி இந்த பிள்ளைக்கு, இந்த வீடு இந்த பிள்ளைக்கு, இந்த கட்டடம் இந்த பிள்ளைக்கு என்று சொல்லி அவர்கள் அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். வாழுகின்ற காலத்திலேயே கொடுக்கிறார்கள். ஆனால் மீண்டும் அதை கொடுத்த அன்பளிப்பை மீளே பெற்றுக்கொள்ள முடியுமா? பல பேர் இப்பொழுது அவ்வாறான சிக்கலுக்குள்ளே இருக்கிறார்கள். அம்மா கொடுத்தார், ஆனால் மீண்டும் அதை எடுத்துக்கொண்டார். தற்போது இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலே இந்த நன்கொடை என்று சொல்லப்படுகிற கிஃப்ட் 2 விதமாக எழுதப்படுகிறது. ஒன்று மீளப்பெறக்கூடிய நன்கொடை, ரிவோக்கபிள். அடுத்ததாக மீளப்பெற முடியாத நன்கொடை, இர்ரிவோக்கபிள் கிஃப்ட். இர்ரிவோக்கபிள் கிஃப்ட், அதாவது மீள பெற முடியாத நன்கொடை என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் தற்போது இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகளின்படி நீதிமன்றத்திற்கு சென்று அதனை ரத்து செய்வது, அதாவது அந்த இர்ரிவோக்கபிள் கிஃப்டை ரத்து செய்வதற்காக வழக்கு தாக்கல் செய்யலாம். அதற்கு ஒரு காரணம் காட்ட வேணும். ஏனெனில் இந்த நன்கொடை வழங்கப்படுகிற பொழுது அதற்கொரு காரணம் குறிப்பிடப்படுகிறது. சாதாரணமாக அன்பு, பாசம் என்று குறிப்பிடப்பட்டுத்தான் இந்த நன்கொடைகள் வழங்கப்படுகிறது. நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையிலே ஒரு பெற்றோரை எடுத்தால், பெற்றோர் பிள்ளைகளுக்கு வழங்குகிற பொழுது சில நேரங்களிலே சில எதிர்பார்ப்புகளின் அடிப்படையிலே நன்கொடை வழங்கப்படுகிறது. அவர்களுடைய வயோதிப காலத்திலே அவர்களை பார்ப்பார்கள், அல்லது சில கைமாறுகளை பண ரீதியாக அல்ல வேறு விதமாக கைமாறுகளை எதிர்பார்ப்பார்கள். தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை பார்க்க வேண்டும் என்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகள் முறிவடைகிற பொழுது அந்த மீள பெற முடியாது என குறிப்பிடப்பட்ட அந்த நன்கொடையை கூட நீதிமன்றத்திற்கு சென்று குறித்த விடயத்தை நிரூபிப்பதன் ஊடாக மீள பெற்றுக் கொள்ளலாம். இது புதிதாக வந்த சட்டமா? அடிப்படையிலே இது புதிதாக வந்த சட்டமா? நீண்ட காலமாக இருக்கிறது. என்னென்றால் இதற்கு என்று ஒரு சட்டம் இருக்கவில்லை. இந்த சட்டம் வருவதற்கு காரணம், இந்த நன்கொடைகள் 2 விதமாகவும் எழுதப்பட்டிருந்தது. எனவே இந்த மீள பெறக்கூடிய நன்கொடை, மீள பெற முடியாத நன்கொடை என்ற 2 வகையாக காணப்படுகிற பொழுது
எவ்விதமான நன்கொடைக்கு நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு குறிப்பான சட்டம் இருக்கவில்லை. தற்பொழுது அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்பொழுது காணப்படுகிற சட்டத்தின் அடிப்படையிலே மீள பெற முடியாது, அதாவது இர்ரிவோக்கபிள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் தான் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அது மீள பெறக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதுமே மீளப்பெறக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விடயம் இருக்கிறது. மீள பெற முடியும் என்றோ அல்லது மீள பெற முடியாதென்றோ குறிப்பிடப்படாமல் இருந்தால் அது மீளப்பெற முடியாததாகவே கருதப்படும். மீளப்பெற முடியாதது ஒன்றை நாங்கள் மீளப்பெற வேண்டுமாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு சென்று என்ன காரணம் என்பதை நிரூபித்து நாங்கள் அதன் மூலம் மீளப்பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லாவிடில் மீள பெறக்கூடியது என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் மீளப்பெறலாம். ஏன் இது மிக முக்கியமான விடயம் என்றால், பல சந்தர்ப்பங்கள் நீங்கள் சொன்னது போல சட்டத்தரணிவர்களே, அம்மா பிள்ளை என்னை பார்த்து கொள்வான், சுகமில்லாமல் இருக்கிற என்னை பார்த்து கொள்வான் என்பதற்காக பார்த்து கொள்ளுகின்ற பிள்ளைக்கு இந்த வீட்டை எழுதி வைக்கிறேன் என்று சொல்லிவிடுவார். ஆனால் பிள்ளை அந்த வீடு எழுதிய பிறகு அம்மாவை பார்க்கறதை விட்டு விடுவான். எல்லாம் பொருளாதார நோக்கமாக உலகம் மாறுகின்ற பொழுது மீண்டும் அம்மாவுக்கு தெரிகிறது, என்னை பார்க்கிறேன் என்று சொல்லினாலே நான் இந்த வீட்டை எழுதி வைத்தேன் உன்னுடைய பேரிலே, ஆகவே நீ என்னை பார்க்கவில்லை, இந்த வீட்டை திருப்பி எனக்கு தா என்று கேட்கின்ற உரிமை அம்மாவுக்கு இருக்க வேண்டும். இன்னும் வேறு 2 சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய சொந்தக்காரர்கள் அல்லது நண்பர்கள், தெரிந்தவர்களுக்கு அல்லது தங்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு கூட நன்கொடை வழங்குகிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய வயதுப காலத்திலே தாம் இறக்கும் வரையில் ஒருவர் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக அதனை கருத்தில் கொண்டுதான் அதனை வழங்குவார்கள். சில நேரங்களிலே இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கிறது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே சில மனஸ்தாபங்கள் ஏற்படுகிற பொழுது கூட பெற்றோர்கள் என்ன செய்து விடுவார்கள், அந்த நன்கொடையை பிள்ளைகளுக்கு வழங்காமல் 3ஆம் நபர்களுக்கு வழங்குவார்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. எனவே எது எவ்வாறெனினும் இந்த நன்கொடைகள் வழங்கப்படுகிற பொழுது, இப்பொழுது காணியை அல்லது கட்டிடத்தை நீங்கள் வாங்குகிற பொழுது பணம் கையாளப்படுகிறது. இங்கே பணம் கையாளப்படுவதில்லை. இங்கே அவருடைய எதிர்பார்ப்பு தான் கையாளப்படுகிறது. தனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அன்பு பட்சம் காரணமாக இதனை வழங்குகிறோம். எனவே அந்த கருப்பொருள் இல்லாமல் ஆகிற பொழுது அதனை மீளப்பெறுவதற்கான வாய்ப்பு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னரும் இருந்தது, ஆனால் அதிலே ஒரு தெளிவின்மையில் இருந்தபடியால் தான் அந்த சட்டம் கொண்டு வர. இப்பொழுது ஒரு கேள்வி, இங்கே சொன்னது போல் சில நேரங்களில் பிள்ளைகள் இல்லாத அப்பா அம்மாமார்கள் சில நேரங்களில் தெரிந்தவர்களுக்கு அல்லது அண்ணன் தம்பிகளுக்கு அல்லாவிட்டால் நீங்கள் சொன்னது போல் தன்னை பார்த்து கொண்டிருக்கின்ற ஊழியருக்கு கொடுத்து விடுவார்கள். சில வேளைகளிலே அதை கூட அவர்களால் மீளப்பெற முடியும். பிள்ளைகள் இருந்து கொண்டுமே சில பேர் 3ஆம் நபருக்கு எழுதி வைக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் அது பிழை என்று சட்ட ரீதியாக அம்மா அப்பா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை 3ஆம் நபருக்கு கொடுத்து விட்டார்கள் என்று கேட்க முடியுமா? இல்லை. ஏனென்றால் ஒரு தனிநபரை எடுத்துக்கொண்டால் அந்த தனிநபருக்கு உரித்தான சொத்தை அவர் யாருக்கென்றாலும் விற்கலாம், யாருக்கும் வழங்கலாம். அவர் அதனை விற்காமல் அல்லது யாருக்கும் வழங்காமல் இறந்தால் மட்டும்தான் அவர்களுடைய சார்ந்தவர்கள், அதாவது மனைவி அல்லது கணவர் அல்லது பிள்ளைகளுக்கு சென்றடையும். தன்னுடைய பெற்றோர் தங்களுக்கு விரும்பியவர்களுக்கு வழங்குவதை பிள்ளைகள் சட்ட ரீதியாக கேள்விக்குட்படுத்த முடியாது. இதுவே பெற்றோர் பரம்பரை ரீதியாக வந்த காணியாக இருந்தாலும் அந்த காணி வழங்கப்படுகிற சந்தர்ப்பம், அதாவது 3ஆம் நபருக்கு வழங்கப்படுகிற சந்தர்ப்பத்திலோ அல்லது 3ஆம் நபர்களுக்கு விற்கப்படுகிற சந்தர்ப்பத்திலோ அந்த தனிநபர் தான் உரிமையாக இருப்பார். அவர்களுக்கு அந்த குறித்த தனிநபருக்கு முழுமையான அதிகாரம் காணப்படுகிறது, யாருக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா நன்கொடை என்கிற பொழுது அவர் தனக்கு விருப்பமானவர்களுக்கு வழங்குவதுதான் நன்கொடை. அவர் கட்டாயப்படுத்தி ஒரு நன்கொடையை பெற முடியாது, உரித்தும் இல்லை. இன்னும் ஒரு கேள்வி, அதிகமாக இது வடகிழக்கிலே இருப்பவர்கள் அதிகமாக எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விவசாய காணிகள், விவசாயம் அதிகமாக இடம்பெறுகின்ற இடம், விவசாய காணிகளை விற்பனை செய்வதிலும் அதை கொள்வனவு செய்வதிலும் சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. சில நேரங்களிலே பாரிய அளவிலே எங்கள் மக்கள் இந்த விவசாய காணிகளை கொள்வனவு செய்வதிலே ஏமாற்றப்படுகிறார்கள். எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள்? விவசாய காணிகளை பொறுத்தளவில் இலங்கையிலே பல்வேறு விதமான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகிறது. முதலாவது நாங்கள் யோசிக்கலாம், விவசாய காணிகளை பொறுத்தளவிலே ஒருவர் வயல்காணி தவிர ஏனைய விவசாய காணிகள் ஒருவர் 50 ஏக்கருக்கு மேல் வைத்துக்கொள்ள முடியாது.
சில சந்தர்ப்பங்களில் என்ன நடந்திருக்கும் என்றால் 1972ஆம் ஆண்டு குறித்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் சிலருக்கு 50 ஏக்கருக்கு கூடுதலாக இருந்திருக்கும். எனவே அவ்வாறு இருந்த சந்தர்ப்பத்திலே ஒருவருக்கு சில நேரங்களில் 300-400 ஏக்கர் இருந்திருக்கும். அந்த சட்ட ஏற்பாடுகளின் படி 50 ஏக்கர் தனக்கு உரித்தான காணியாகவும் ஏனைய அந்த மிகுதி காணி அரசுடைமையாக்கப்படுவதில்லை. அவர்கள் ஸ்டாட்யூட்டரி லெசி என்று சொல்வார்கள். அவர்கள் அந்த காணிக்குரிய ஒரு குத்தகையாளராக தொடர்ந்தும் இருப்பார். சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் விற்கிற பொழுதோ இந்த 50 ஏக்கர் காணி எதுவென்று தெரியாமல் ஒவ்வொரு முறையும் 50 ஏக்கர்களை வித்து விடலாம். வாங்குறவர் குறித்த நபருக்கு ஒரு 50 ஏக்கர் தான் இருக்கிறது என்ற அடிப்படையிலே அந்த 300 ஏக்கரும் விற்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அது சில நேரங்களிலே சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். ஏனென்றால் குறித்த விடயம் இப்போ லேண்ட் ரிஃபார்ம் கமிஷன் என்று சொல்வார்கள், காணி சீர்திருத்த ஆணைக்குழு. அந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிடம் குறித்த காணிகள் தொடர்பான விவரம் காணப்படும். குறித்த ஏ என்பவருக்கு 400 ஏக்கர் இருந்திருக்கிறது, 50 ஏக்கர் அவர்களுக்கு சொந்தமான காணியாக பிரகடனப்படுத்தப்பட்ட பின்னர் ஏனைய காணிகள் குறித்த அந்த காணியை வைத்திருந்தவர் ஸ்டாட்யூட்டரி லெசி என்று சொல்வார்கள். எனவே அவருக்கு விற்க முடியாது. சில நேரங்களிலே விடயங்கள் தெரியாமல் செய்யலாம். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இது தொடர்பாக லேண்ட் ரிஃபார்ம் கமிஷன் என்று சொல்லக்கூடிய காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிடம் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொண்டு கொள்வனவு செய்வது சிறந்தது. இன்னும் ஒரு கேள்வியும் கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த வடகிழக்கிலே ஒவ்வொரு வீடுகளாக தொடர்மாடி வீடுகள் வடகிழக்கிலே குறைவாக இருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. தனித்தனி வீடுகள் தான் இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்த வீடுகளை யாரும் விற்கின்ற பொழுது காணியோடு சேர்ந்து வீட்டையும் வாங்குவார்கள். இந்த வாங்குகின்ற பொழுது அவர்கள் வெளிநாட்டிலே தான் இருப்பார்கள். இங்கே ஒரு காணி விற்பனைக்கு வருகிறதாம், வீட்டோடு வருகிறதாம், வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்து விடுகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும்? ஆரம்பத்திலே 1966ஆம் ஆண்டிலிருந்து ஃபைனான்ஸ் ஆக்ட் என்று ஒன்று காணப்பட்டது. அதன் அடிப்படையிலே வெளிநாட்டவர்கள் இலங்கையிலே சொத்துக்களை கொள்வனவு செய்கிற பொழுது அவர் 100% வரி செலுத்த வேண்டும். அதாவது பெறுமதியை அப்படியே வரியாக செலுத்த வேண்டும். 2002ஆம் ஆண்டு 2 வருடங்கள் அது தளர்த்தப்பட்டிருந்தது. பின்னர் மீண்டும் அது நடைமுறைக்கு வந்தது. அதன் பின்னர் தற்பொழுது காணப்படுகிற சட்டத்தின் அடிப்படையிலே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஏலியனேஷன் ஆக்ட் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே வெளிநாட்டு பிரஜைகள் அதிலே குறிப்பிடப்பட்ட விதிவிலக்கு தவிர ஏனைய சந்தர்ப்பங்களில் காணிகள் கொள்வனவு செய்ய முடியாது. ஆனால் இது தொடர்மாடி குடியிருப்புகளுக்கு பொருத்தமற்றது. ஏனென்றால் அதுக்கு ஏனைய விதிவிலக்குகள் காணப்படுகிறது. எனவே வெளிநாட்டு நபர்கள் இலங்கையிலே கொள்வனவு செய்கிற பொழுது அவர்கள் இலங்கையிலே இரட்டை குடியுரிமை இருந்தால் அது சாத்தியம். அது 100% அவர்களுக்கு முடியும். அவர்கள் இலங்கை குடியுரிமையாளராக இலங்கையில் ஒரு பிரஜையாக அவர் கருதப்படுவார். இரண்டாவதாக இன்னொரு விதிவிலக்கு இருக்கிறது. அதில் பல விதிவிலக்குகள் இருக்கிறது. தனிநபருக்குரிய காணிகளை பொறுத்தளவிலே அது நெக்ஸ்ட் ஆஃப் கின் என்று சொல்வார்கள். அவருடைய உரித்து இன்னொருவருக்கு அந்த சென்றடைய வேண்டிய ஒருவர் இருப்பார், அவருக்கு வழங்குவது ஒரு விதிவிலக்கு. அவர் வெளிநாட்டவராக இருந்தாலும் விதிவிலக்கு. எனவே அதற்காக தற்பொழுது என்ன செய்யப்படுகிறது என்றால் அவர்கள் அதை கொள்வனவு செய்து அதனுடைய இறுதி பெறுநராக அந்த நெக்ஸ்ட் ஆஃப் கின் வருவார். அல்லது நெக்ஸ்ட் ஆஃப் கின்னுக்கு அதனே அந்த அந்த செய்யப்படுகிற டிரான்சாக்ஷன் என்று சொல்வார்கள். அதிலே அந்த நெக்ஸ்ட் ஆஃப் கின்னுக்கு வருகிற மாதிரி அந்த இறுதி டிரான்சாக்ஷன் கொள்வனவை செய்வார்கள். அதன் அடிப்படையில் அந்த விதிவிலக்குடைய நன்மையை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் பொதுவாகவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் எங்கள் நாட்டிலே காணி வாங்குவதற்கு தடை இருக்கிறது. வரி செலுத்தியும் காணி வாங்க முடியாது. தற்பொழுது இருக்கிற சட்டப்படி வாங்க முடியாது. ஆனால் அந்த சட்டத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஏலியனேஷன் சட்டத்திலே காணப்படுகிற விதிவிலக்குகளுக்கு அமைவாக. ஆனால் இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. பல பேர் யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், யாழ்ப்பாணத்து காணிகளுடைய விலை அதிகரித்து கொண்டு போகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் கொண்டு வந்து விரும்பிய மாதிரி காணிகளை வாங்கி தள்ளிவிடுகிறார்கள். நாணயத்தினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்ததன் பிறகு அவர்களுக்கு வாங்குகின்ற செலவும் குறைவாக போனதனால் இலகுவாக வந்து யாழ்ப்பாணத்தில் அனைத்து காணிகளையும் வாங்கிவிட்டார்கள். எப்படி இது சாத்தியமாகும்? இலங்கையிலே இந்த இரட்டை குடியுரிமை டுவல் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுகிற தற்பொழுது இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறது. அவர்கள் சொத்துக்களை கொள்வனவு செய்த உடனே அல்லது கொள்வனவு செய்வதற்காக அல்லது ஏற்கனவே ஏன்னா இலங்கைக்கும் முதலீடுகள் தேவையாக இருக்கிறது.
அவர்கள் இரட்டை குடியுரிமைகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இரட்டை குடியுரிமை வழங்குகின்ற பொழுது அந்த கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதனூடாக இலங்கைக்கும் ஒரு வருமானம் வருகிறது, இலங்கைக்கும் முதலீடு வருகிறது. ஆனால் இதிலே ஒரு சின்ன ஒரு சட்ட பிரச்சனையும் ஏற்படுகிறது. சில சந்தர்ப்பங்களிலே கூடுதலான வெளிநாட்டிலே தற்பொழுது வாழ்கின்றவர்கள் ஆரம்பத்தில் இலங்கையிலே இருந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலே ஒரு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கும். சில சந்தர்ப்பங்களிலே என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் வெளிநாட்டிலே குடியுரிமை பெற்ற பின்னரும் இலங்கையிலே இரட்டை குடியுரிமை பெறாமல் ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி கொள்வனவு செய்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சில நேரங்களிலே அது குறித்த அரச நிறுவனங்களுக்கு தெரிய வந்தால் அது சிக்கலை ஏற்படுத்தும். கட்டாயம் சிக்கலை ஏற்படுத்த வேண்டும். ஏனால் நேஷனல் ஐடென்டி கார்டு, பழைய நேஷனல் ஐடென்டி கார்டை வைத்துக்கொண்டு நாங்கள் வெளிநாட்டு குடியுரிமை மட்டுமே உள்ள ஒருவர் எங்கள் நாட்டு குடியுரிமையாளர் என்ற அடிப்படையிலே ஒரு சொத்தை கொள்வனம் செய்ய முடியாது என்று சொன்னால், அதை செய்திருப்பவராக இருந்தால் கட்டாயம் பிரச்சனை வரத்தானே செய்யும். அதற்கு பிறகு அவர் இரட்டை குடியுரிமை பெறுவாராக இருந்தால் அதான் அது ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் அவர்களுக்கு அதிலே ஒரு இரட்டை குடியுரிமை பெறுகிற பொழுது இரட்டை குடியுரிமைக்கு முதல் வெளிநாட்டிலே சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே இலங்கையிலே ஒருவர் இன்னொரு நாட்டிலே குடியுரிமை பெறுகிற பொழுது இலங்கையிலே காணப்படுகிற அந்த குடியுரிமையை தக்க வைத்துக் கொள்ளலாம். அது ரிசர்வ் என்று சொல்வார்கள். அதாவது தன்னை தக்க வைத்துக் கொண்டு அந்த நாட்டிலே குடியுரிமையை பெற்று திரும்பி மீளவும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய குடியுரிமை அது அப்ப தெரிய வரும். யாருக்கு தெரிய வரும்? அது அவர்களுக்கு மட்டும்தானே தெரிய வரும். அவர்களுக்கு, அதாவது குடியுரிமை பெறுபவர் அந்த விண்ணப்பத்தை இமிகிரேஷன் குடியுரிமை மற்றும் குடியுரிமை திணைக்களத்துக்கு செய்து தன்னுடைய குடியுரிமையை தக்க வைத்துக் கொண்டு வெளிநாட்டிலே குடியுரிமை பெறலாம். ஆனால் கூடுதலானவர்கள் அவ்வாறு செய்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் வெளிநாட்டிலே குடியுரிமை பெறுவதிலே இருக்கிற ஆர்வம் கூடுதலாக காணப்படுகிறது. இதை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற நடைமுறை இருப்பது என்பது அவர்கள் தெரியுமோ எனக்கு தெரியவில்லை. அது சாதாரணமாக இப்பொழுது எல்லாமே வெப்சைட்லேயே இருக்கிறது. வெப்சைட்லே சென்றால் அதை எல்லாம் பெற்றுக்கொள்ள. இலங்கையும் கூட அவ்வாறான சந்தர்ப்பங்களை கூடுதலாக வழங்குகிறது. ஏனென்றால் இலங்கைக்கு முதலீடு தேவை, வெளிநாட்டு டாலர்கள் தேவை, பவுண்ட்ஸ் தேவை. எனவே அதனை இலங்கையும் ஊக்குவிக்கிறது. வடகிழக்கிலாக இருக்கலாம் அல்லது கொழும்பிலாக இருக்கலாம், அதிகமாக கட்டுமான செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. வடகிழக்கில் கூட இப்பொழுது தொடர்மாடி அல்லாமல் அல்லது ஒரு குடியிருப்பு தொகுதி என்ற அடிப்படையிலே கட்டுமான செயற்பாடுகள் இப்பொழுது இடம்பெற ஆரம்பித்து விட்டன. ஒரு எல்லைக்குள்ளே ஒரு 15, 20, 30 வீடுகள் ஒரே வளவுக்குள்ளே வரக்கூடிய வகையிலே அவர்கள் கட்டுமானங்களை செய்கிறார்கள். இது வடகிழக்கிலே இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற ஒரு விடயம். கொழும்பிலே நகரப்புறங்களிலே பார்த்தால் தொடர்மாடி வீடுகள் வந்து கொண்டிருக்கிறது. இதில் அதிகமாக முதலீடு செய்பவர்கள் வெளிநாட்டவர்கள். பல பேருக்கு எங்கள் நாட்டிலே ஒரு காணி இருக்க வேண்டும் அல்லது வீடு இருக்க வேண்டும் என்ற எண்ணப்பாங்க கட்டாயம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு தொடர்மாடியை வாங்குகின்ற பொழுதோ அல்லது ஒரு வீட்டு தொகுதியிலே ஒரு வீட்டிலே முதலீடு செய்கின்ற பொழுதோ எந்தெந்த விடயங்களில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த இடங்களிலே இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள்? முதலாவதாக, வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு முதலீடுகள் வருகிற பொழுதோ அதனை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு 2 விதமான பாதிப்புகளை நாட்டுக்கு ஏற்படுத்தும். ஒன்று, இலங்கையிலே நீங்கள் சொல்லுகிற பொழுது கட்டுமானத்துறையிலே பாரிய வீழ்ச்சி ஏற்படும். இரண்டாவதாக, இலங்கைக்கு முதலீடு வருவதை தடுக்கும். அதன் அடிப்படையிலே நாங்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கு ஏதுவாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ அதற்கு அமைவாக நாங்கள் யோசித்தமாக இருந்தால், இப்போ நீங்கள் சொல்லுகிறபடி ஒரு தொடர்மாடி அது வசிப்பிடமாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல், அதாவது வியாபாரத்தலமாகவும் இருக்கலாம், 2 விதமாகவும் இருக்கலாம். அவர்கள் ஒரு அந்த குடிமனை அல்லது அந்த கமர்ஷியல் யூனிட் என்று சொல்வார்கள், அதனை வாங்குவதற்கு முதலிலே அவர்கள் புரோஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவணத்தை தான் அந்த டெவலப்பரிலிருந்து பெறுவார்கள். அதனூடாகத்தான் அவர் ஒரு தீர்மானத்தை எடுப்பார், இந்த குடிமனையை அல்லது வியாபார தலத்தை தான் வாங்குவதா இல்லையா. அவ்வாறு புரோஷரிலே ஒரு குடிமனைக்கு எவ்வாறான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும், அந்த தொகுதியிலே எவ்வாறான ஃபெசிலிட்டிஸ் வசதிகள் வழங்கப்பட்டிருக்கும், அல்லது
நீங்கள் கமர்ஷியல் யூனிட் என்று சொல்வார்கள், ஒரு வியாபார தளமாக இருந்தால் அதற்கு எவ்வாறான வசதிகள் வழங்கப்படும் என்பதை புரோஷரிலே வழங்குவார்கள். அந்த புரோஷரின் அடிப்படையிலே அவர் தீர்மானித்து அதன் பிறகு அவர் ஒரு 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 சிறிய தொகையை ஆரம்பத்திலே அவர் புரோஷரின் அடிப்படையிலே அவர் வழங்குவார். அதன் பின்னர் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. முதலாவதாக பார்க்க வேண்டிய விடயம், இந்த புரோஷரின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகிற பொழுது அந்த புரோஷரிலே குறிப்பிடப்பட்ட விடயங்கள் ஒப்பந்தத்திலே காணப்படுகிறதா? கூடுதலான சந்தர்ப்பங்களிலே என்ன நடக்கிறது என்றால், இந்த ஒப்பந்தங்கள் முறையாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை. பார்ப்பதில்லை. ஏனென்றால் இப்ப புரோஷரிலே குறிப்பிடப்பட்ட விடயத்துக்குத்தானே அவர்கள் அதனுடைய பிரைஸ் விலையை தீர்மானித்திருப்பார்கள். அந்த விலையைத்தானே அந்த கொள்வனவுக்காரரும் அதனை செலுத்துவதற்கு அவர் உடன்படுகிறார். எனவே இந்த புரோஷரிலே காணப்படுகிற விடயங்கள் உடன்படிக்கையிலே இருக்கிறதா என்று பார்க்க வேண்டியது கொள்வனவுக்காரருடைய பொறுப்பு. அவர் அந்த உடன்படிக்கையிலே குறிப்பிடப்படாவிட்டால் அதனை குறிப்பிட வைப்பது அவருடைய உரித்து. அதனை அவரோ செய்யலாம், அல்லது அவருடைய சட்ட பிரதிநிதியோ அல்லது தெரிந்தவர்களூடாக அதனை செய்யலாம். அதனை செய்வதற்கு தவறுகிற பட்சத்திலே ஒரு பிரச்சனை எழுகிறது. சில நேரங்களிலே அவர்கள் சொல்லலாம், புரோஷரிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களுக்கு நான் 100 ரூபாயை விதித்திருக்கிறேன், அதன் பிறகு எக்ரிமெண்ட் செய்யப்பட்டது, எக்ரிமெண்டின் சொல்லப்பட்ட புரோஷரிலே குறிப்பிடப்பட்ட பிரைஸ் இது, ஆனால் எக்ரிமெண்டிலே குறிப்பிடப்பட்ட ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்ட விடயங்களுக்கான தொகை இது. எனவே நான் அந்த குறிப்பிட்ட டெவலப்பரோ அல்லது அதனை கட்டிக் கொடுப்பவர் அவர் சொல்லலாம், நான் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே மட்டும்தான் கட்டுப்பட்டிருக்கிறேன், ஏனென்றால் ஒப்பந்தத்தை தான் நான் உங்களிடம் காய்ச்சாத்திருக்கிறேன். புரோஷர் என்பது இரு கட்சிக்காரரும் கைச்சாத்திட்ட ஒரு ஆவணம் அல்ல என்று சொல்லிவிடுவார்கள். சொல்லுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இந்த புரோஷரின் அடிப்படையிலே அதனுடைய கொள்வனவு தொகை, அதாவது கன்சிடரேஷன் பிரைஸ் டிசைட் பண்ணுகிற பொழுது அந்த விடயங்கள் அந்த எக்ரிமெண்டிலே காணப்படுகிறதா என்பதை முழுமையாக பார்க்க வேண்டும். இப்போ அதில் இது ஒரு விடயம் இருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் இப்பொழுது வருகின்ற பொழுதெல்லாம் புரோஷர் சில நேரங்களிலே வெளிப்படுத்துவதில்லை. இப்போ உதாரணமாக ஒருவர் தொடர்ச்சியாகவே ஒரு தொடர்மாடி வீட்டை கட்டி கொண்டு வருவராக இருந்தால், அடுத்ததாக ஒரு ப்ரொஜெக்ட் ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதும், உடனடியாக காசு வந்துவிடும். எங்கு எவ்வாறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது, எப்படி கட்டப்போகிறீர்கள் என்பதெல்லாம் அவர்கள் யோசிக்கவே மாட்டார்கள். நம்பிக்கை அடிப்படையில் உடனடியாகவே காசை கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் கட்டாயமாக ஒரு கட்டுமான ஒரு டெவலப்பர் தன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த ஒரு புரோஷரை வெளிப்படுத்த வேண்டுமா? வெளிப்படுத்துவது சட்ட ரீதியாக கடப்பாடு இல்லாவிட்டாலும் அவர் என்ன பொருளை கொள்வனவுக்காரருக்கு கொடுக்கிறார் என்பதனை தெரிவிப்பதற்கான மூலம்தான் புரோஷர். எனவே அதனை அவர் கொள்வனவு செய்பவர் என்னத்தை கொள்வனவு செய்கிறார் என்பதை தெரியாமல் கொள்வனவு செய்வது அது கொள்வனவுக்காரருடைய பிழையும் தான். அவருடைய பிழை. அவர் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறார், இல்லை என்று சொல்வதில்லை. எனவே நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிற பொழுது அவர் யாரை நம்புகிறாரோ அவர் அந்த நம்பகத்தன்மையை பேணுவதும் அவருடைய கடமை. இப்ப நீங்க சொல்லுகின்ற பொழுதுதான் விளங்குகிறது. சில நேரங்களிலே புரோஷர்ஸ் வருகின்ற பொழுது 24 hours CCTV கேமரா என்று சொல்லுவார்கள், ஸ்விம்மிங் பூல் இருப்பதாக சொல்லுவார்கள், ஜிம் இருப்பதாக சொல்லுவார்கள், ஃபுல்லி டைல்டு அபார்ட்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது காப்பாக் உட்பட ரூஃப் டாப் உட்பட அனைத்துமே ஃபுல்லி டைல்டு என்று சொல்லுவார்கள். ஆனால் கட்டி கொடுக்கின்ற பொழுது இவற்றிலே சிலவற்றை செய்யாமல் இருப்பார்கள். 24/7 கேமராவை நீங்கள் வந்ததன் பிறகு கமிட்டி எல்லாம் டிசைட் பண்ணி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்களேன் என்று சொல்லுவார்கள். இல்லாவிட்டால் ரூஃப் டாப்புக்கு டைல்ஸ் பதிவு செய்யவே மாட்டார்கள், பதிக்கவே மாட்டார்கள். ஏன் உங்களுக்கு டைல்ஸ் தேவை, செலவு கூடிவிட்டது, ஆகவே நான் டைல்ஸ் போடவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். இவ்வாறு புரோஷர்ஸிலே சொல்லப்பட்ட விடயங்கள் செய்யப்படாமல் இருந்தால் அவர்களை சவாலுக்கு உட்படுத்த முடியும். ஏனென்றால் புரோஷரிலே குறிப்பிடப்பட்ட விடயம் ஒப்பந்தத்திலே உள்வாங்கப்படுகிற பொழுது ஒப்பந்தத்திலே குறித்த கட்டுமான நிறுவனம் மற்றும் கொள்வனவுக்காரர் இருவரும் கைச்சாத்திருக்கிறார்கள். எனவே அது ஒரு ஒப்பந்தம். அதனை மீறுகிற பொழுது ஒப்பந்தம் மீறல் கான்ட்ராக்ட் வருகிறது. ஆனால் அந்த புரோஷர்ல இருக்கிற விடயத்தை ஒப்பந்தத்துக்குள்ளே கொண்டு வராமல் விட்டால் அது கொண்டு வர செய்வது கொள்வனவுக்காரருடைய உரித்து. அவர் கொள்வனவுக்காரர் அதனை ஏனென்றா நான் ஏன் அதை சொல்கிறேன் என்றால், சில நேரங்களில் புரோஷருக்கும்
அந்த ஒப்பந்தத்துக்கும் இடையிலே வேறுபாடு காணப்படுகிற பொழுது அந்த ஒப்பந்தம் மேலோங்கும். ஏனென்றால் ஒப்பந்தம் முறையாக சட்டப்படி கச்சாத்திடப்பட்டு காணிப்பதிவத்திலே பதிவு செய்யப்படுகிற ஆவணம். சில நேரங்களிலே கட்டுமான நிறுவனம் சொல்லலாம், புரோஷரிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆனால் எங்களுடைய அந்த கொள்ளுணவுக்காரருக்கு இவ்வாறான ஃபெசிலிட்டிஸ் வசதிகள் மட்டும்தான் தேவைப்படுத்தப்பட்டிருந்தது, அதுதான் அவருக்கு தேவையாக இருந்தது. அதன் அடிப்படையிலே நான் அவருடன் ஒப்பந்தம் செய்தேன். எனவே ஒப்பந்த கடப்பாடு அந்த குறித்த கட்டுமான கம்பெனிக்கு இல்லாமல் ஆகிறது. இப்போ இந்த ஒப்பந்தம் போடுகின்ற பொழுதும் குறிப்பிட்டு என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு அந்த ஒப்பந்தத்திலே போடலாம். உதாரணமாக எவ்வாறான ஒரு பேண்ட்ரி கபோர்ட் அடிக்கப்படுகிறது. சில நேரங்களிலே சில பேர் அந்த பேண்ட்ரி கபோர்ட் யாரிடம் இருந்து வாங்க போகிறோம், பிராண்ட் என்ன என்பதை கூட சொல்லிவிடுவார்கள். டைல்ஸ் எங்கிருந்து வாங்க போகிறார்கள், அதாவது டைல்ஸை பார்த்தால் 1500 ரூபாவுக்கும் ஒரு டைல் இருக்கிறது, 500 ரூபாவுக்கும் இருக்கிறது. ஆகவே எந்த டைலை நாங்கள் பதிக்க போகிறோம் என்ற ஒரு விடயம் தெரிய குவாலிட்டி டிஃபரன்ஸ் ஒன்று கட்டாயம் இருக்கத்தானே செய்கிறது. ஆகவே இதை எவ்வாறு நாங்கள் குறிப்பாக அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே கொண்டு வரலாமா, உட்படுத்தலாம்? ஏனென்றால் ஒப்பந்தத்திலே 3 விடயங்கள் இருக்கு. ஒன்று குறித்த காணி தொடர்பான விடயம், இரண்டாவது குறித்த குடிமனை அதாவது யூனிட் என்று சொல்லுவார், யூனிட் தொடர்பான விடயம், அடுத்ததாக வசதிகள். இவ்வாறான வசதிகள், அதாவது இப்பொழுது வாகன தரிப்பிடம் என்றால் அது எக்ஸ்க்ளூசிவ், அதாவது தனியானதா அல்லது பொதுவானதா, பல்வேறு வசதிகள் குறிப்பிடுவார்கள். அதற்கு மேலதிகமாக ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று அந்த ஒப்பந்தத்திலே உட்புகுத்தலாம். அது உட்புகுத்தலாம் அல்லது ஒரு செப்பரேட் டாக்குமெண்ட் இன்னொரு ஆவணமாகவும் கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷனே குறிப்பிடலாம். அதிலே அந்த ஒப்பந்தம் பொதுவாக நீங்கள் பார்த்தால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்று குறிப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு ஏசி வழங்கப்படும் அல்லது ஒரு பேண்ட்ரி கபோர்ட் கட்டாயம் இருக்கும் என்று பொது கருத்துக்களைத்தானே அதிலே பதிவு செய்வார்கள். உங்களுக்கு முழுமையாக டைல் பதிக்கப்பட்ட வீடு கிடைக்கும், எப்பேற்பட்ட டைல், 500 ரூபா டைலா 1500 ரூபா டைலா, அப்படி பொதுவாகத்தானே கதைக்கிறார்கள், குறிப்பிட்டு சொல்வதில்லையே. இல்லை, ஸ்பெசிஃபிகேஷன் டைல் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டாலும் அந்த டைல் என்ன குவாலிட்டி, அது ரொசெல்லிலே வாங்கப்படுகிறதா அல்லது லங்கா டைல்ஸா அல்லது சைனாவிலே இருந்து கொண்டு வரப்படுகிற டைல்ஸா என்பதனை ஒருவர் தீர்மானிக்க முடியாது. அதுக்காகத்தான் அவர்கள் அட்டாச் டாக்குமெண்ட் என்று போகிறார்கள். டைல்ஸ் என்றால் டைல்ஸ், இதுதான் டைல்ஸ், எனவே இது ரொசெல்லால் வழங்கப்படுகிறது அல்லது லங்கா டைல்ஸ் தான் நாங்கள் போடுவோம். இப்பொழுது பலகையாக இருந்தால் நாங்கள் டீக் தான் போடுவோம், அலுமினியமாக இருந்தால் அல்மெக்ஸ் தான் போடுவோம் என்று அவர்கள் ஒரு உத்தரவாதம் வழங்கப்படுகிற சந்தர்ப்பத்திலே அது அந்த ஒப்பந்தத்தோடு இணைந்து வருகிற ஒரு ஆவணமாக கருதப்படும். ஆகவே ஒரு 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 தொடர்மாடியை வாங்குபவர்கள் இவற்றையெல்லாம் கட்டாயமாக உங்களுடைய ஒப்பந்தத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை. பெரும்பாலும் டெவலப்பர்ஸ் இவற்றை பொதுப்பட சொல்லிவிட்டு தப்ப முடியுமா? அவர்கள் பொதுப்பட சொல்லுவார்கள், நாங்கள் டைல்ஸ் நாங்கள் போடுவோம் அல்லது நாங்கள் சில இடங்களிலே டிம்பர் யூஸ் பாவிப்போம், பலகைகள் பாவிப்போம் என்று சொன்னால் நாங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் என்று டிஸ்கிரிப்ஷன் ஒன்று எடுக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனின் அடிப்படையில் டைல்ஸ் என்றால் இந்த நிறுவனத்தால் வழங்கப்பட்ட டைலாக, ஏனென்றால் அந்த பிரைஸ், அதனுடைய அந்த கொள்வனவு தொகை, அந்த கன்சிடரேஷன் அதன் அடிப்படையிலே தான் தீர்மானிக்கப்படுகிறது. உண்மையே சொல்ல போனால் சட்டத்தரணிவர்களே பல சந்தர்ப்பங்களே பல பேர் வீடு கட்டி கொடுக்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் சொல்லுவார்கள், ஆனால் மிக மிக தரம் குறைந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அல்லது டைல்ஸுகளைத்தான் பதித்திருப்பார்கள். கேட்டால் நீங்கள் இதுதானே நான் உங்களுக்கு வீடு தருகிறேன் என்று சொன்னேன், இவ்வாறெல்லாம் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லவில்லை, இதுதான் உங்களுக்கானது என்று சொல்லிவிட்டு செல்லுவார்கள். இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது. அதான் சொல்கிறேன், ஆரம்பத்திலேயே அதாவது புரோஷர் அதன் பிறகு நீங்கள் ஒப்பந்தம் செய்கிற பொழுது இந்த விடயங்களை நீங்கள் அவர்களோடு கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்தீர்களானால் பின்னர் வருகிற பிரச்சனைகளை அல்லது பிணக்குகளை தவிர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் இல்லை, இறுதியிலே நீங்கள் என்ன செய்வீர்கள், உங்களுக்கு அந்த குடிமனை தேவையாகிறது, ஏதோ அவர்கள் கொடுக்கிறதை பெற்றுவிட்டு டீடெடுத்து விடுவோம் என்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து விடுகிறீர்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இப்பொழுது நான் கேட்கப் போகின்றேன். சில நேரங்களிலே வீடுகள் வாங்குகின்ற பொழுது அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்லே வீடு கட்டுவதற்கு தாமதமானால் 2 வருடத்திலே கட்டி கொடுப்பதாகத்தான் எல்லோரும் வாங்குவார்கள். 3 வருடம் ஆகிறது, 4 வருடம் ஆகிறது, 5 வருடம் ஆகிறது என்றால் தாமதமானால் தாமதத்துக்கான வட்டியையோ அல்லது தாமதத்துக்காக ஏதோ ஒரு நிவாரணத்தையோ கொள்வனவாளருக்கு டெவலப்பர் கொடுப்பாரா? இதுவே
ஒரு டெவலப்பரிடம் நாங்கள் பணம் கொடுப்பதற்கு தாமதமானால் 2 வருடத்துக்குள்ளே நாங்கள் பணம் செலுத்தி முடிக்க வேண்டும். முடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த அக்ரிமெண்டை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொருவர் கொடுக்கின்ற செயற்பாட்டை நாங்கள் அதிகமாக பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த இடத்தில் எப்பொழுதும் பயஸ் நுகர்வோர் பாதிக்கப்படுவது போல் ஒரு சிந்தனை இருக்கிறது. முதலாவது விடயத்தை யோசித்தால் ஒவ்வொரு அந்த ஒப்பந்தத்திலும் எக்ரிமெண்ட்டிலும் அந்த கட்டுமானம் டிலே ஆகிற பொழுது அவர்களுக்கு அந்த குறித்த கொள்ளுணவுக்காரர் தன்னுடைய கடமைகளை முறையாக நிறைவேற்றி இருந்தால், அதாவது பணத்தை முறையாக வழங்கி அவருடைய கடமைகளை நிறைவேற்றுகிற பட்சத்திலே இந்த கட்டுமானம் செய்கிற அந்த நிறுவனம் அந்த கட்டுமான பணிகளை முறையாக அந்த குறித்த திகதியிலே முடிக்காவிட்டால் அவர்களுக்கு கட்டாயமாக ஒவ்வொரு நாள் வீதம் அவர்களுக்கு கம்பன்சேஷன் இழப்பீடு வழங்க வேண்டும். முதலாவது அது எக்ரிமெண்டிலே சாதாரணமாக காணப்படுகிற. எக்ரிமெண்ட்ல இல்லாவிட்டால் எக்ரிமெண்டிலே அது போட வைக்க வேண்டியது கொள்வனவுக்காரருடைய விடயம் தானே. அவர் இப்பொழுது நான் ஒரு பொருளை வாங்குவதற்கு சொல்கிறேன், நான் 100 ரூபாய் கொடுக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அவர் சொல்கிறார், நான் இத்தனையாம் தேதி உங்களுக்கு நான் இந்த பொருளை தருகிறேன். அவர் தராவிட்டால் எனக்கு நட்டம் ஏற்படுகிறது. அந்த நட்டத்துக்கு நிவாரணம் ஒப்பந்தத்திலே காணப்பட வேண்டும். எனவே அது இல்லாமல் கைச்சாத்திடுவது கொள்வனவுக்காரருடைய பிழையும் தானே. அது ஒன்று. இரண்டாவது, இப்ப கட்டுமான நிறுவனங்களுக்கு சில சந்தர்ப்பங்களிலே இந்த டிலே ஆகிறது அவர்களுடைய சில காரணங்கள் காணப்படுகிறது. இப்போ நாங்கள் சொல்லுவோம் 2019ஆம் ஆண்டு இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஒரு அந்த குண்டுவெடிப்பு நடந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை காணப்பட்டது. அதன் பிறகு கோவிட் வந்தது, மற்ற சில நிலநடுக்கம், சுனாமி வந்தது. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் விதிவிலக்கு. இப்ப இலங்கையில ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, அந்த நெருக்கடிகளுக்கான ஏற்பாடுகள் ஒப்பந்தத்திலே சாதாரணமாக காணப்படுகிறது. போஸ்ட் மேஜர் க்ளோஸ் சொல்வார்கள். அதாவது அவர்களுக்கு மீறிய செயற்பாட்டின் காரணமாக கட்டுமான துறையிலே ஏற்பட்ட சில பாதிப்புகள் காரணமாக நிறைவு செய்ய முடியாவிட்டால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. சில நேரங்களிலே அந்த குறித்த கட்டுமான நிறைவு செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட திகதி குறிப்பிடப்பட்டு அதன் பின்னரும் அவர்களுக்கு 3 மாதம் மேலதிக அவகாசமும் வழங்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் இருக்காது. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகிற பொழுது கொள்வனவுக்காரருக்கும் குறித்த திகதிக்கு பின்னர் அந்த கொம்பன்சேஷன் நிவாரணங்கள் பெற்றுக்கொள்வதற்கான உறுத்தம் காணப்படுகிறது. அதனை கொள்ளுணவுக்காரர் தான் இன்சிஸ்ட் பண்ண வேணும். ஒரு வீடு கட்டுவதற்கு ஒப்பந்தம் ஆகிறது, 2 வருடங்களுக்குள்ளே அந்த தொடர்மாடியோ அல்ல தனி வீடோ கட்டி முடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. ஆனால் குறித்த காலப்பகுதிக்குள்ளே கட்டி முடிக்க முடியவில்லை. 1 வருடம் தாமதமாகிறது, 2 வருடம் தாமதமாகிறது. அதான் இதுக்கான காரணங்கள் நியாயமான காரணங்கள் அல்ல, முன்வைக்கப்படவில்லை. ஒரு சுனாமியோ அல்லது இயற்கை அனர்த்தமோ அல்லது பொருளாதார பெரிய சரிவோ ஒன்றும் ஏற்படாத சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய அசம்பந்த செயற்பாட்டின் காரணமாக அவர்களுடைய நிதி பயன்பாட்டு முறை சரியாக அமையாததன் காரணமாக தாமதம் ஏற்படுகிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே யாரேனும் ஒருவர் இதுவரை காலத்திலே சட்டத்துக்கு முன்னால் சென்று தாமதமாக கட்டி முடித்தீர்கள் என்று ஒரு டெவலப்பரை சவாலுக்கு உட்படுத்தி இருக்கிறார்களா? முதலாவது சொன்னால் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே உறுத்து காணப்படுகிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு 10 வருடத்துக்கு முதல் ஒருவர் ஒரு நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தனக்கு இந்த 2 விதமாக தாக்குதல். ஒன்று அவருடைய ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்வார்கள், ஸ்கொயர் ஃபீட் குறைவாக இருந்தது என்றது, மற்றும் ஏனைய வசதிகளும் இல்லாமல் அவர்கள் குறித்த திகதிக்கு வழங்கப்படவில்லை என்று பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு வருகிற பொழுது அந்த நிறுவனம் ஒரு குறித்த தொகுதியை செலுத்தி அதனை நிறைவு பெற்றது. அதன் பிறகு இப்பொழுது ஒரு மாதத்துக்கு முன்னர் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தீர்க்கப்பட்டது. அந்த வழக்கிலே நீதியரசர் கௌரவ நவாஸ் அவர்கள் அந்த விலவத்தையிலே ஒரு குடிமனை, இப்பொழுது அது ஒரு பப்ளிக் டொமைனில் இருக்கிறபடியால் சொல்லலாம், அவர்களுக்கும் இந்த வாகன தரிப்பிட வசதி கொடுப்பதாக கூறி அதனை முறையாக கொடுக்காமல் அல்லது கொடுக்காமலும் வேறு ஒரு வியாபார நிறுவனத்திற்கு அதனை வாடகைக்கு கொடுத்திருந்ததாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல் வழக்கு நடைபெற்று இறுதியாக தீர்ப்பு வழங்கி அதிலே அவர்களுக்கு ஒரு நிவாரணமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த வீட்டுக்குடிமனை இந்த அபார்ட்மெண்ட் கொண்டோமினியம் அபார்ட்மெண்ட் விடயங்களிலே
சிஎம்ஏ என்று சொல்லக்கூடிய கொண்டோமினியம் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மற்றும் யூடிஏ மற்றும் அரச நிறுவனங்களுக்கு ஒரு பொறுப்பு காணப்படுகிறது. ஏனென்றால் உயர்நீதிமன்றத்துக்கு செல்வதானால் அடிப்படை உரிமை அடிப்படையிலே ஒரு அரச நிறுவனம் தன்னுடைய செயற்பாட்டை செய்யாத காரணத்தினால் தான் செல்கிறார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்றால் அரச நிறுவனங்கள் இந்த கடப்பாட்டிலே இருந்து தப்ப முடியாது, அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு வந்திருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏனென்றால் இப்ப ஏதோ ஒரு கொள்ளுணவுக்காரர் சில சந்தர்ப்பங்களிலே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்று அவர்கள் யோசிக்கிற பட்சத்திலே அவர்கள் இந்த அரச நிறுவனம், குறிப்பாக சிஎம்ஏ கொண்டோமினியம் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ற நிறுவனம் தான் இந்த அபார்ட்மெண்ட் தொடர்பாக முழுமையான தற்பொழுது காணப்படுகிற சட்ட ஏற்பாடுகளின்படி அதிகாரமுள்ள நிறுவனம். ஆனால் காணப்படுகிற அதிகாரம் போதுமானதா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம் என்றாலும் தற்பொழுது இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்களும் தங்களுடைய செயற்பாடுகளை முன் சென்று இவர்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் மீண்டும் எழுந்திருக்கிறது. ஆகவே சவாலுக்கு உட்படுத்தலாம் ஒன்று. இரண்டாவதாக அது ஒன்று. இப்ப இன்னொரு விடயம் இருக்கிறது. இது ஒப்பந்தம் என்கிறபடியால் அவர் நிறுவனமும் கொள்ளுணவுக்காரரும் செய்கிறபடியால் இது ஒரு ஒப்பந்தம். அதனை மீறுகிற பொழுது ஒப்பந்த மீறலாக ஆகிறது. ஒப்பந்த மீறல் என்கிறது பண ரீதியான நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு மாவட்ட நீதிமன்றத்திலே சென்று பண ரீதியான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏனென்றால் நிறுவனங்கள், கூடுதலான நிறுவனங்கள் தங்களுக்கு சொத்துக்களை வைத்திருக்கிறது. எனவே பண ரீதியான நிவாரணங்கள் பெறுகிற பொழுது அவர்கள் கட்டாயமாக பண ரீதியான நிவாரணங்களை கொடுப்பார்கள். ஏனென்றால் இரண்டு விடயங்கள். ஒன்று, அவர்களுடைய பிராண்ட் நேம். இரண்டாவதாக, ஒரு கொள்ளுணவுக்காரர் தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து ஒரு பிழையான ஒரு நடைமுறையிலே அவர் சென்றிருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் தீர்க்கும் பட்சத்தில் அவர்களுடைய வியாபாரத்துக்கு பெரிய அளவு தாக்கம் ஏற்படும். அவ்வாறு ஒரு பிழையான அவர்கள் எந்த தவறும் இழைக்கவில்லை என்றால் அதனையும் அவர்கள் நிரூபிக்கலாம் நீதிமன்றத்தில். எனவே இரண்டு கட்சிக்காரர்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே அவர்களை சவாலுக்கு உட்படுத்தலாம் என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். என்றால் இதை சவாலுக்கு உட்படுத்தினால்தான், 1-2 முறை உட்படுத்தினால்தான் இந்த துறை சரியான வகையிலே சீர்படுத்தப்படும். இன்னும் ஒரு விடயம், அண்மையிலே ஒரு கட்டப்பட்ட ஒரு தொடர்மாடி வீடு, அது நேரத்திலே ஒரு கட்டப்பட்ட ஒரு தனியார் வீடு 2 வருடங்கள் 3 வருடங்கள் தான் சென்று விட்டது. உடனடியாக அந்த கட்டுமானத்திலே ஒரு பெரிய பிளவு ஏற்படுகிறது. அதாவது கிராக்ஸ் ஏற்படுகிறது, வெடிப்பு ஏற்படுகிறது, தூண்களிலே எல்லாம் வெடிப்புத்தன்மை வருகிறது. இதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது. இப்போ தானே நாங்கள் வாங்கினோம், ஒரு 2 வருடம் 3 வருடம் கூட இல்லை, இவ்வளவு கிராக்ஸ் வருகிறதே என்று நினைக்கின்ற பொழுது இவர்கள் என்ன செய்யலாம்? முதலாவதாக பார்க்க வேண்டும், அந்த அந்த அபார்ட்மெண்ட், அந்த குடியிருப்பு தொடர்பாக டீட் வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, முதலாவது பார்க்க வேண்டிய. டீட் வழங்கப்படாவிட்டால் ஒப்பந்தம் காணப்படும். ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும் நிவாரணங்கள் ஒன்று. இரண்டாவது, முதலாவது நாங்கள் அதனை பார்த்தால் அதன் அடிப்படையிலே டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட் என்று குறிப்பிடுவார்கள். அந்த டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியடுக்குள்ளே நீங்கள் கூறுகிறபடி இது ஒரு குறுகிய காலத்திலே ஏற்பட்ட ஒரு மாற்றம். அந்த குறுகிய காலத்திலே ஏற்பட்ட மாற்றம் பல்வேறு காரணங்களாக இருக்கலாம். ஒன்று, அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட், அதாவது அவருடைய கட்டுமான துறையில் ஏற்பட்ட சில குறைபாடுகளாகவும் இருக்கலாம். அல்லது அவர்கள் வேறு நபர்களுக்கு சில நேரங்களிலே கட்டுமானத்தினுடைய உபகட்டுமானங்களை வழங்கி இருக்கலாம், அவர்களுடைய பிழையாகவும் இருக்கலாம். அல்லது அதனை பாவித்த அந்த மெட்டீரியல்ஸ் என்று சொல்வார்கள், பொருட்களுடைய சில குறைபாடுகளாகவும் இருக்கலாம். எது எவ்வாறெனினும் அந்த டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியடாக இருக்கிற பொழுது அவர்கள் அதனை கட்டாயமாக செய்து கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் தான் நான் ஏற்கனவே கூறியபடி ஒப்பந்தம் மிக மிக முக்கியமானது. டிஃபெக்ட்ஸ் லைபிலிட்டி பீரியட் எவ்வளவு காலம் கொடுக்கப்படுகிறது? ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களிலே இந்த சாயில் செட்டில்மெண்ட் என்று சொல்வார்கள், கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ தெரியல. சாயில் செட்டில்மெண்ட் சில நேரங்களில் 5 வருடங்களுக்கு பிறகும் நடக்கும் என்று சொல்வார்கள். அதுக்கு தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அதனை சர்டிஃபை பண்ணுவார். எனவே சாயில் செட்டில்மெண்ட் அவர்கள் சொல்வார், இது சாயில் செட்டில்மெண்ட், இது சாதாரண கட்டுமான துறையிலே கட்டுமான அந்த பணியிலே ஈடுபட்ட பொழுது ஏற்பட்ட குறைபாடு அல்ல என்று சொல்வார். எது எவ்வாறெனினும் பாதிப்பு யாருக்கென்றால் கொள்ளுணவுக்காரருக்கு. உண்மைதான். கிட்டத்தட்ட இப்போ இந்த மாதிரி விடயங்களை எல்லாம் கவனிக்காமல் ஏன் இந்த கொள்வனவாள்கள் இருக்கிறார்கள், ஒப்பந்தத்திலே இவற்றையெல்லாம் கொண்டு வராமல் ஏன் இவர்கள் இருக்கிறார்கள் என்ற கேள்வி வருகிறது. பொதுவாக இந்த கட்டுமானத் துறையிலே, அதுவும் நகரப்புறங்களிலே பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது.
தொடர்ச்சியாகவே இருக்கிறது. இன்று நேற்று முளைத்த பிரச்சனைகள் இல்லை, கடந்த ஒரு 15 வருடங்களாக இருக்கிறது. அது ஏன் தொடர்ந்து கொண்டே வருகிறது? இந்த இடத்திலே யார் சரியாக நடந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள்? டெவலப்பர்கள் தொடர்ச்சியாகவே பிழை விட்டிருந்தாலும், ஒரு சிலர் பிழை விட்டிருந்தாலும், ஏன் இந்த கொள்வனவாளர்கள் சரியான வகையிலே தங்களுடைய கொள்வனவு தீர்மானத்தை எடுக்க தவறுகிறார்கள்? அதில் 2 விதமாக பார்க்கலாம். இது கொள்வனவுக்காரர்கள் ஒப்பந்தம் முறையாக செய்யப்பட்டிருக்கிறதா, அதாவது எல்லா விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு விடயம். இரண்டாவது, உள்ளடக்கப்படவில்லை என்பது இரண்டாவது விடயம். உள்ளடக்கப்பட்டாலும் உள்ளடக்கப்படாவிட்டாலும் அவர்கள் கொடுத்த அந்த பணத்திற்கு ஏதாவது தாங்கள் பெற்றுக்கொண்டு இதிலிருந்து வெளியே வந்து விடுவோம் என்ற ஒரு எண்ணமும் கூடுதலானவர்களுக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் பணத்தை கொடுத்து விட்டோம், எனவே அந்த பணத்துக்கு நாங்கள் அந்த பொருளை பெற்று விடுவோம். சில நேரங்களிலே அந்த பொருளிலே குறைபாடு இருந்தாலும் பரவாயில்லை, கொடுத்த பணத்துக்கு கிடைக்கிறது உண்டு. இரண்டாவதாக, சில நேரங்களிலே இது சட்ட ரீதியான விடயம் அல்ல, மனோநிலையிலே ஏற்படுகிற விடயம். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தளவிலே இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அதிகமான நாடுகளிலே ஒன்று. இப்பொழுது 3 வருடங்களுக்கு முதல் ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு 15 மில்லியனுக்கு என்றால், அது அடுத்த 3-4 வருடங்களில் அதனுடைய விலை அதிகரித்து கொண்டு போகும், 2 மடங்காக வருகிறது. எனவே அது 30 மில்லியனாக வருகிறது. அவர்கள் யோசிப்பார்கள், நான் 4 வருடத்துக்கு முதல் 15 மில்லியன் தான் பே பண்ணினேன், அதனுடைய தற்பொழுது இருக்கிற சந்தை பெறுமதி 30 மில்லியன், அது குறைபாடு இருந்தாலும் பரவாயில்லை என்று சில நேரம் அப்படியும் சிந்திக்கிறார்களோ தெரியவில்லை. சிந்திக்கிறார்கள் கட்டாயமாக. ஏனென்றால் அந்த 15 மில்லியனுக்கு வாங்கினதை தற்பொழுது குறைபாடுடன் கூட 20-25 மில்லியனுக்கு விற்கலாம். அதை தாண்டி இருக்கலாம். அதை தாண்டி இதை சட்டத்துக்குள்ளே கொண்டு போகின்ற பொழுது சட்டத்திறனியை நாங்கள் பார்க்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும். ஒரு பெரிய சட்ட சிக்கல் இருக்கிறது, முறை இருக்கிறது, செலவு அதிகமாக போகும் என்ற எல்லா நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். நீதிமன்றத்தில் எத்தனை வருடங்கள் இருக்கும்? இவ்வாறான விடயங்களை பார்த்து இப்ப சிஎம்ஏ வந்து குறித்த நிவாரணம் வழங்குமா இல்லையா, அதற்கு செலவழிக்க வேண்டிய பணம், கால விரயம். சில நேரங்களில் தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் பெரும்பாலும் இதுகளுக்கு வரமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய நேரத்தை அல்லவா இதுக்கு செலவழிக்க வேண்டும். எனவே அவ்வாறான சிக்கல்களை சில நேரம் யோசித்து கூட, இல்லை நாங்கள் பணத்தை செலுத்தி விட்டோம், நாங்கள் கொடுத்த பணத்திற்கு இது கிடைக்கட்டும், பரவாயில்லை, நாங்கள் இருப்போம் என்று யோசிக்கிற சந்தர்ப்பமும் இருக்கலாம். அதிகமாக ஒரு பிரச்சனை பொதுவாகவே தனியார் வீடுகளை வைத்திருப்பவர்களுக்கு அதிகமாக வருகின்ற ஒரு பிரச்சனை, யாருக்கு இந்த பாதை உரித்து, இந்த ரைட் ஆஃப் வே எனக்குத்தான் இது உரித்து அல்லது உனக்குத்தான் உரித்து என்று 2-3 வீடுகளுக்குள்ளே சண்டை வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லது ஒரு அம்மா ஒரு வீட்டு 4-5 பிள்ளைகளுக்காக ஒரு காணியை கொடுத்திருப்பார், ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமான பாதையை கொடுத்திருக்க மாட்டார். பொது பாதையாக சில பாதைகள் இருக்கும், அதுக்குள்ளால் நான் போக வேண்டுமாக இருந்தால் இவரிடம் நாங்கள் அனுமதி கேட்க வேண்டும் என்ற மாதிரியான பாதை சார்ந்த பிரச்சனைகள் பொதுவாகவே இந்த தனியார் வீடு வைத்திருப்பவர்களுக்கு இருக்கிறது. நாங்கள் இந்த பாதை விடயத்தை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, ஒருவர் காணியை கொள்ளுணவு செய்கிற பொழுது, அல்லது வீட்டோடு காணியை கொள்ளுணவு செய்கிற பொழுது, அவருக்கு அந்த காணிக்கு பாதையுரித்து கட்டாயம் இருக்க வேண்டும். அது சட்டத்திலே காணப்படுகிற ஒரு கோட்பாடு. அப்படி இல்லாவிடினும் கூட அந்த வே ஆஃப் நெசசிட்டி என்று சொல்வார்கள், நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு இருக்கிற பாதையிலே உரித்தை பெற்றுக்கொள்வதற்கு சட்ட ரீதியான உரித்து காணப்படுகிறது. அதுக்கு வே ஆஃப் நெசசிட்டி என்று சொல்வார்கள். அதற்கு மேலதிகமாக, இப்போ ஒருவர் காணியை வாங்குகிற பொழுதோ அல்லது கட்டிடத்தோடு காணியை வாங்குகிற பொழுதோ, அது அந்த காணிக்கு அல்லது கட்டிடத்துக்கு செல்வதற்கான பாதை உரித்து ஏற்கனவே யாரிடமிருந்து வாங்குகிறாரோ அந்த காணியை கட்டிடத்தை அவருக்கு இருக்கிறதா என்று முதலாவது பார்க்க வேண்டும். இரண்டாவது, அந்த யாரிடம் காணியை அல்லது கட்டிடத்தை வாங்குகிறோமோ அவருக்கு காணப்படுகிற உரித்து ரைட் டு யூஸ் என்று சொல்வார்கள். அதாவது பாதையை பாவிக்கிற உரித்து மட்டுமா, அல்லது சொயில் ரைட், அந்த பாதைக்குரிய காணியுரித்தும் காணப்படுகிறதா என்றால், காணியொன்றை வாங்குகிற பொழுது கட்டிடத்தோடு காணியுரித்து வருகிறது தானே, அதே போன்று பாதையும் வந்து ஒரு காணியிலே தான் இருக்கிறது. எனவே அந்த பாதைக்கு 2 விதமான உரித்துகள் ஒரு ஆளுக்கு வரலாம். ஒன்று அந்த பாதையினுடைய பயன்பாட்டு உரித்து, மற்றது பாவிப்புரித்து, ரைட் ஆஃப் வே என்று சொல்வார்கள். அது ஏற்கனவே யாரிடமிருந்து வாங்குகிறோமோ அவரிடம் காணப்படுகிறதா என்பதை முதலாவது பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நாங்கள் கொள்வனவு செய்த பின்னர் அந்த குறித்த பாதைக்கு முன்னுரித்தாளருக்கு உரித்து இல்லாவிட்டால்
அவ்வாறு உரித்து இல்லாமல் நாங்கள் பாவிக்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த பாதையினுடைய காணி உரித்தாளர்கள் சொயில் ரைட் உடையவர்கள் சில நேரங்களிலே எங்களை அந்த பாதையை பாவிப்பதை, அதாவது கொள்ளுணவுக்காரரை அந்த பாதையை பாவிப்பதை தடுக்கலாம். நீதிமன்றத்துக்கு சென்றும் தடை செய்யலாம். ஏனென்றால் நீதிமன்ற சட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையிலே அந்த பாதையினுடைய சொயில் ரைட் காணி உரித்து இருக்கிறது அல்லவா, அவருக்கு தான் அதனை தடுப்பதற்கான உரித்து காணப்படுகிறது. ஒரு காணியிலே பாதை இல்லாமல் இருக்க முடியுமா? எனக்கு ஒரு காணியை வாங்கி விட்டேன், ஆனால் பாதைக்கு செல்வதற்கான வழி இல்லை, மற்றவருடைய பாதையின் மூலமாக தான் செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது, பயன்படுத்தலாம் நான், ஆனால் உரிமை இன்னொருவருக்கு என்று சொன்னால் எப்படி? இல்லை, அதான் நான் சொன்னேன், காணிக்கும் பாதைக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. காணியை பொறுத்தளவிலே ஒருவர் காணியை கொள்ளுணவு செய்கின்ற பொழுது காணியினுடைய உரித்தை கொள்ளுணவு செய்கிறார். பாதையாக ஒரு காணியை கொள்ளுணவு செய்கிற பொழுது அந்த பாதையினுடைய காணி உரித்தையும் கொள்ளுணவு செய்யலாம், அல்லது அந்த பாவிப்புரித்தையும் கொள்ளுணவு செய்யலாம். ஏனென்றால் நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு 40 பேர்ச் காணி இருக்கிறது என்று வையுங்கோ. 40 பேர்ச் காணியை 3 பேர் 10 பேர்ச்சாக பிரித்து வாங்குகிற பொழுது அந்த 3 வீட்டுக்கும் செல்வதற்கு அது மிகுதி 10 பேர்ச்சோ அல்லது 5 பேர்ச் காணி இருக்கும். எனவே அந்த 3 நபர்களும் அதனை கொள்ளுணவு செய்கிற பொழுதோ அந்த 3 நபர்களுக்கும் அந்த 5 அல்லது 10 பேர்ச் அந்த மிகுதி காணியை பாதையாக பாவிக்கிற உரிமை கொடுக்கப்படுகிறது. எனவே அந்த 30 பேர்ச், அதாவது 10 பேர்ச்சை இன்னொருவர் கொள்ளுணவு செய்கிற பொழுது அவர் அந்த பாவிப்புரித்தை வாங்குகிறார். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு அந்த பாவிப்புரித்து காணப்படுகிறது. அதை கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் இந்த பாவி பொறுத்து காணி பதியோகத்தில் 2 விதமாக பதியப்படுகிறது. ஒன்று ஒரே உறுதியிலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கும், அல்லது வேறாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே வேறாக, அதாவது அந்த செப்பரேட் ஃபோலியோ என்று சொல்வார்கள். ஒரு இருமடித்தால் ஒரு வெவ்வேறான, அதாவது காணிக்கு வேற ஒரு செப்பரேட் இருமடித்தால் இருக்கும், மற்றது பாவிப்பு அதாவது பாதைக்கும் வேறையாக இருக்கும். எனவே அவ்வாறு சந்தர்ப்பங்களில் பாதைக்குரிய உரித்து பதிவு செய்யப்படுகிற பொழுது அவருக்கு சட்ட ரீதியான உரித்து காணப்படுகிறது. ஆனால் அப்படி சில நேரங்களில் இல்லாவிட்டாலும் கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போது சட்ட ஏற்பாடு வே ஆஃப் நெசசிட்டி என்று சொல்வார்கள். சில நேரங்களிலே இந்த உறுதிகளை எழுதுகிற பொழுது ஏற்படுகிற சில குறைபாடுகளாலும் அது குறிப்பிடப்படாமலும் போகலாம். ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோட பகுதி செய்ய வேண்டும். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஒரு உண்மை சம்பவம். 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அம்மா அப்பா தங்களுடைய சொத்தை காணியோடு சேர்ந்த வீட்டை அந்த 5 பிள்ளைகளுக்கும் எழுதி வைக்கிறார்கள் பிரித்து. ஆனால் அம்மா அப்பா தான் அந்த வீட்டில் இப்பொழுது இருக்கிறார்கள். ஒரு பாதை தான் இருக்கிறது, ஆனால் மிகப்பெரிய ஒரு வீடு காணி. இப்போ 5 பேருக்கு பிரித்து விட்டு இவர்கள் இறந்து போய்விட்டார்கள். இப்பொழுது 5 பேரும் தங்களுக்காக அதை பிரித்து கொண்டார்கள். ஆனால் ஒரே ஒரு பாதை தான் இருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு பெரிய பிரச்சனை, அந்த பாதை இன்னொருவருடைய வீட்டுக்கு பக்கத்தால் போற பாதையாக இருக்கிறது. இவரிடம் பெர்மிஷன் கேட்டுத்தான் நான் இந்த பாதையை பயன்படுத்த வேண்டுமா, அல்லது 5 வீடும் இந்த பாதையை பயன்படுத்தலாமா? யாருக்கு உரிமை? இல்லை, 5 வீடும் பாவிக்கலாம். ஏனென்றால் இப்ப 5 வீடுகள் இருக்கிறது, பாதையும் இருக்கிறது. எனவே அதுக்கு ஒரு சர்வே பிளான் இருக்கும், நில அளவைப்படம் இருக்கும். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் 5 பேருடைய காணிகள், இந்த பாதையும் பாதையாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அது முறையாக செய்வதானால் அது அவர்களுடைய ஒவ்வொருவருக்குரிய உறுதியிலும் குறிப்பிடப்பட வேண்டும். முதலாவது, அப்படி குறிப்பிடப்படாவிட்டாலும் அந்த வீட்டிற்கு செல்வதற்கு ஒரு பாதை இல்லையாக அதில் அது கொடுக்கப்படாமல் இல்லாமல் இருந்தால், அதாவது அது குறித்த வீட்டுக்கு செல்வதற்கு பாதை ஒன்று இல்லை என்று வையுங்கோ, அப்படி என்றாலும் நீதிமன்றத்துக்கு சென்று வே ஆஃப் நெசசிட்டி என்று சொல்வார்கள், அதன் அடிப்படையில் அந்த உரித்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அந்த 5 பேருக்கும் தான் அந்த பாதை உரித்துடையதாக இருக்கிறது. கட்டாயம் இருக்க வேணும். கட்டாயம். இன்னும் ஒன்று, சில நேரங்களிலே வீதியினுடைய அகலம், கால்வாய் வடிகால் அமைப்பு செயற்பாடு, இவையெல்லாம் நாங்கள் ஒரு வீடு வாங்குகின்ற பொழுது கவனிக்க வேண்டிய விடயமாக சொல்லுகிறார்கள். இது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த விடயம்? கட்டாயம் கவனிக்க வேண்டிய விடயம். ஏனென்றால் நாங்கள் ஒரு காணியை வாங்குகிற பொழுது அந்த காணிக்கு அந்த காணிகளுடைய அளவை பொறுத்து தான் நாங்கள் பணம் செலுத்துகிறோம். எனவே அதிலே பல்வேறு விடயங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நாங்கள் சாதாரண மொழியை ஸ்ட்ரீட் லைன் என்று சொல்லுவோம். அதாவது அந்த பாதை பொது பாதையாக இருக்கிற பொழுது அந்த பாதையை விஸ்தரிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகிறதா? அவ்வாறு விஸ்தரிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் இருந்தால் அந்த பாதையிலே இந்த குறித்த காணியினுடைய ஒரு பகுதி விஸ்தரிப்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா?
அவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் குறித்த பகுதியை அந்த பாதை விஸ்தரிப்பு நடக்கும் வரையிலே நாங்கள் பாவிக்கலாம். ஆனால் கட்டுமான பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. இரண்டாவதாக பில்டிங் என்று சொல்வார்கள். அதாவது நீங்கள் காணியை வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு கட்டுமானம் செய்கிற அளவு குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை ஒரு பாதையிலே நடுவிலே இருந்து மிடில் என்று சொல்வார்கள், மிடில் ஆஃப் த ரோடு என்று அதில் இருந்து குறித்த ஒரு அடிக்கணக்கு குறிப்பிடுவார்கள். எனவே அதுவரையில் நீங்கள் கட்டுமானம் செய்ய முடியாது. எனவே அதனை தவிர்த்து தான் கட்டுமானம் செய்ய வேணும். எனவே அதனை பாவிப்பதற்கான உரித்து காணப்படுகிறது. நான் ஏற்கனவே கூறிய அந்த ஸ்ட்ரீட்ல என்ன சொல்வார், பாதை விஸ்தரிப்பு சில நேரங்களிலே பாதை விஸ்தரிப்பு செய்யப்படுகிற பொழுது விஸ்தரிப்பிற்காக அந்த காணி அரசாங்கத்தினால் அல்லது ஏதாவது முனிசிபல் கவுன்சில் அல்லது வேறு நிறுவனங்களால் கையகப்படுத்துகிற போது அதற்குரிய பணம் அது பெறுமதி கிடைக்கப்பெறும், இல்லை என்று இல்லை. எனவே இந்த 2 விடயங்களும் முக்கியம். இன்னொரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது இலங்கையை பொறுத்தளவிலே நாங்கள் 50 வருடம் அல்லது 100 வருடத்துக்கு முதல் சில கால்வாய் செல்கின்ற, அதாவது ட்ரைனேஜ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் காணிகள் கொள்வனவு செய்கிற பொழுதோ அந்த தன்னுடைய காணிக்குள் அல்லது பகுதியிலே அந்த ட்ரைனேஜ் போகிறது என்பதை தெரியாமல் வாங்கி விடுவார்கள். பிறகு வாங்கிய பின் அவர்கள் கட்டுமானம் செய்கிறதுக்கு அதற்குரிய அனுமதி கோருகிற பொழுதோ அந்த ட்ரைனேஜ் போர்டு இருக்கு, அவர்கள் சொல்வார்கள், இல்லை நீங்கள் கட்டுமானம் செய்ய முடியாது. அப்படியானால் அந்த ட்ரைனேஜிலிருந்து 5 அல்லது 10 அடி விட்டு மிகுதித்தான் நீங்கள் கட்டுமானம் செய்யலாம். அப்படி சொல்லுகின்ற பொழுது மீண்டும் வாங்கின காணியை திருப்பி கொடுக்கலாமா, ஏமாற்றி வித்து விட்டாய் என்று சொல்லலாமா? ஆனால் நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் பணத்தை கொடுத்து விட்டோம், எனவே திரும்பியும் நாங்கள் அவர் ஏமாற்றி விட்டு சில நேரங்களில் விற்பவருக்கும் இது தெரியாமல் இருந்திருக்கலாம். அதற்கு முறையான விடயம் ஒரு சர்வே பிளான் என்று சொல்வார்கள். அதனை நாங்கள் குறித்த உள்ளூராட்சி சபைக்கு வழங்கி அதற்குரிய அப்ரூவல் என்று சொல்வார்கள். அனுமதியை பெற்றுவிட்டால் அவர்கள் குறிப்பிடுவார்கள், இதில் ட்ரைனேஜ் இருக்கிறது. ட்ரைனேஜ் இருக்கின்றால் நீங்கள் என்ன செய்யலாம், அதனுடைய பிரைஸ் என்று சொல்வார், கொள்ளுணவு தொகையை நீங்கள் அவரோட கதைக்கலாம். ஏனென்றால் உங்களுடைய முழுமையாக அந்த காணியை பாவிப்பதற்கு உங்களால் முடியாது கட்டுமான பணிகளுக்காக. ஆனால் காணியை பாவிக்கலாம், கட்டுமானம் செய்ய முடியாது. இறுதியாக ஒரு கேள்வி. இப்பொழுது காணியினுடைய விலைகள் அதிகரித்து கொண்டு போகிறது, தொடர்மாடி வீடுகளுடைய விலைகள் அதிகரித்து கொண்டு போகிறது. இதற்கு ஒரு கட்டுப்பாட்டு விலையை அரசாங்கத்தினால் கொண்டு வர முடியாதா? ஏனால் அத்தியாவசிய பொருட்கள் கட்டுப்பாட்டு விலை இருக்கிறது. கட்டுப்பாட்டு பிரைஸ் கண்ட்ரோல் சட்டம் இருக்கிறது இலங்கையிலே, அத்தியாவசிய பொருள்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த உணவு உடை உறையில் என்று சொல்லுகிற பொழுது உணவு எங்களுக்கு அத்தியாவசிய பொருளாக இருக்கிறது, மருந்து அத்தியாவசிய பொருளாக இருக்கிறது. அரசாங்கம் இந்த வீட்டை அத்தியாவசிய பொருள், அதாவது இந்த விலை கட்டுப்பாட்டு வரையறைக்குள் கொண்டு வந்தால்தான் செய்யலாம், அது ஒன்று. இரண்டாவதாக இந்த கட்டுமானத்துறை என்பது இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் இருக்கிறது. அதாவது பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட வேண்டியிருக்கும். அதனுடைய காணிகளுடைய விலைகள் நாளாந்தம் கூடிக்கொண்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையிலே தான் அதனுடைய விலை தீர்மானிக்கப்படுகிறது. எனவே அரசாங்கம் இதில் நேரடியாக பங்கு பெற்று ஒரு அத்தியாவசிய ஒரு தேவையாக, இது அத்தியாவசிய பொருள் அல்ல, இது ஒரு சேவை. எனவே அதனை பிரகடனப்படுத்தும் அளவுக்கு செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. ஆனால் பல பேர் அதை எதிர்பார்க்கவும் செய்கிறார்கள். காரணம், சில நேரத்தில் நடுத்தர வீட்டினர்களுக்கு அல்லது வறுமையானவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய கனவே இப்பொழுது இல்லாமல் ஆகிவிட்டது என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது அவற்றை கொண்டு வந்தால் நல்லம் என்று பல பேர் சிந்திக்கிறார்கள். அரசாங்கம் NHDA, நேஷனல் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அரசாங்க குடிமனைகள் காணப்படுகிறது, பம்பளப்பட்டியில் இருக்கிறது. எல்லாருக்கும் வசதி. எத்தனை பேர் வருமானத்தை குறைவானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர் ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அவர்கள் ஒரு சாதாரண விலையிலே வழங்குகிறார்கள். அது சாதாரண வசதிகளோடு அவர்கள் வழங்குகிற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அரசாங்கம் வழங்குகிறது. உண்மையாக இதை பற்றி கதைத்தால் அதிகமாக கதைத்துக் கொண்டே செல்லலாம். எங்களோடு இதுவரை நிறைவு இணைந்து கொண்டிருந்தார் சட்டத்திரடி கணேசராஜா அவர்கள். பல தெளிவை உங்களுக்கு கட்டாயம் கொடுத்திருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதன் மூலம் இனிமேல் தயவு செய்து காணிகளையோ கட்டடங்களையோ வாங்குபவர்கள் சரியாக விசாரித்து முழுமையான சட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக்கொண்டு காணிகளை வாங்குங்கள் என்று கூறிக்கொண்டு திரு கணேசராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.